ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் ஒரு 25 தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கலாம். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், உன் கடமையை செய். உன் கடமையை செய். இந்த சென்டென்ஸுக்கு டூ யுவர் டியூட்டி. டூ யுவர் டியூட்டி. நெக்ஸ்ட் ஒன், அது அப்படி அல்ல. அது அப்படி அல்ல. இந்த வார்த்தைக்கு இட் இஸ் நாட் ஸோ. இட் இஸ் நாட் ஸோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான். இதுக்கு வேர் இஸ் ஹீ அப்படின்னு கேட்கணும். வேர் இஸ் ஹீ. நெக்ஸ்ட் ஒன், ஓய்வெடுக்கும் அறை. ஓய்வெடுக்கும் அறை. இந்த வார்த்தைக்கு வெயிட்டிங் ரூம். வெயிட்டிங் ரூம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் பயணம் செய்தோம். நாங்கள் பயணம் செய்தோம். இந்த வார்த்தைக்கு we traveled. we traveled. நெக்ஸ்ட் ஒன், குறித்து வைத்துக்கொள். குறித்து வைத்துக்கொள். இதுக்கு note it down. note it down அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், புகைப்பிடிப்பதை நிறுத்து. புகைப்பிடிப்பதை நிறுத்து. இந்த சென்டென்ஸுக்கு stop smoking. stop smoking. நெக்ஸ்ட் ஒன், விவாதம் செய்யாதே. விவாதம் செய்யாதே. இதுக்கு எப்படி வரும் இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்கள். விவாதம் செய்யாதே. டோன்ட் ஆர்கியூ. டோன்ட் ஆர்கியூ. நெக்ஸ்ட் ஒன், அதை செய்யாதே. அதை செய்யாதே. இதுக்கு நம்ம டோன்ட் டூ இட் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் டூ இட். நெக்ஸ்ட் ஒன், அசைக்காதே. அசைக்காதே. இந்த வார்த்தைக்கு டோன்ட் ஷேக். டோன்ட் ஷேக். நெக்ஸ்ட் ஒன், என் அருகில் வா. என் அருகில் வா. இதுக்கு நாம் கம் நியர் மீ. கம் நியர் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு குழம்பு வேண்டும். எனக்கு குழம்பு வேண்டும். இந்த சென்டென்ஸுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ வாண்ட் கிரேவி. ஐ வாண்ட் கிரேவி. நெக்ஸ்ட் ஒன், நீ கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். நீ கண்டிப்பாக சாப்பிடணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ மஸ்ட் ஈட். யூ மஸ்ட் ஈட். ஒரு வார்த்தையை வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும். யூ மஸ்ட் ஈட். நெக்ஸ்ட் ஒன், இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. ஒரு பொருள், நம்ம நிறைய பொருள் பேக் சைடு பார்த்துருப்போம் இல்லையா? இதுக்கு நம்ம இங்கிலீஷில் மேட் இன் இந்தியா. மேட் இன் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், எதிர்காலம். எதிர்காலம். இதுக்கு ஃப்யூச்சர். ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லணும். செய்வினை. செய்வினை. இதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நானும் சம்மதிக்கிறேன். நானும் சம்மதிக்கிறேன். இதுக்கு ஐ டு அக்ரி. ஐ டு அக்ரி அப்படின்னு சொல்லணும். என்னிடம் பெட்டிகள் இருந்தது. என்னிடம் பெட்டிகள் இருந்தது. இதை நம்ம ஐ ஹேட் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹேட் பாக்ஸஸ். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் ஒரு புத்தகம் இருந்தது. என்னிடம் ஒரு புத்தகம் இருந்தது. இந்த சென்டென்ஸ்க்கு ஐ ஹேட் எ புக். ஐ ஹேட் எ புக். நெக்ஸ்ட் ஒன், நான் அதிக வயதானவர். நான் அதிக வயதானவர். இதுக்கு ஐ ஆம் டூ ஓல்டு அப்படின்னு சொல்லணும். ஐ ஆம் too old. நெக்ஸ்ட் ஒன், சிறு செடிகள். சிறு செடிகள். இதுக்கு ஸ்மால் பிளான்ட்ஸ். ஸ்மால் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் யார். நீங்கள் யார் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இதுக்கு ஹூ ஆர் யூ. ஹூ ஆர் யூ. நெக்ஸ்ட் ஒன், பத்திரமாக வைத்திரு. பத்திரமாக வைத்திரு. இதுக்கு கீப் இட் சேஃப். கீப் இட் சேஃப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இது புதிதா. இது புதுசா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இதுக்கு இட் இஸ் ஃப்ரெஷ் அப்படின்னு கேட்கணும். இட் இஸ் ஃப்ரெஷ். நெக்ஸ்ட் ஒன், மிகவும் அவசரம். மிகவும் அவசரம். இந்த வார்த்தைக்கு வெரி அர்ஜெண்ட். வெரி அர்ஜெண்ட் அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.